இப்போ அடுத்ததான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பலமாகவும் பலவீனமாகவும் அமையப்போகுது சார்? துலாம் ராசிக்காரர்கள் இனிமேதான் இந்த சத்ருக்கள்னா என்னங்கிறத பார்ப்பாங்க. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கப்பிள் கோல் அப்படின்றது சக்சஸ் கொடுக்க போகுது. அந்த வருடம் தான் இந்த வருடம் நீங்க வாயை தரக்கூடாது. நீங்க எது பேசினாலும் தப்பா போகும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இனிமேதான் வாழ்க்கை துவங்க போகுது. உங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு, அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தையிலேயோ குழந்தை கொடுத்துருவார், ஆர்த்தரப்பிரனர்னு சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாக உங்களை ஒரு முதலாளி ஆக்கி அழகு பார்ப்பார். விருச்சிகராசிக்காரங்களாம் பெரிய முதலாளி ஆக போறீங்க. ரொட்டேஷனுக்கு பணத்தை ஓட்டுவார். ஏன்னா இவங்களுக்கு அஷ்டம குரு வர போகிறது, அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து காம்பன்சேட் பண்ணுவார், பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். நிறைய பேருக்கு சும்மாவே நாங்கள் குழந்தை கேட்கவே இல்லைனாலும் சரி அவர் குழந்தை கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் பார்த்த உடனே அவங்களுக்கு பிளஸ் பண்றாரு. இப்போ அடுத்ததான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் பலமாகவும் பலவீனமாகவும் அமையப்போகுது சார்? துலாம் ராசிக்காரர்கள் இனிமேதான் இந்த சத்ருக்கள்னா என்னங்கிறத பார்ப்பாங்க. 6ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவைலாம் அதிகமாகும். வியாதி, கடன், கஷ்டம். ஸோ அவர்கள் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகக்கூடிய, வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிரும். ஆனால் அந்த 6ஆம் இடம் என்பது என்ன, தடைகளை தாண்டி முன்னுக்கு வருதல். நான் ஒரு ரூட்ல போனால் நான் எங்கே போனாலும் இவன் கடையை போட்டு உட்காந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை சுற்றி உங்கள் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இந்த 6ஆம் வீடு என்பது சத்ரு சம்ஹாரம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த சத்ரு சம்ஹாரம் என்பது இந்த நேரத்தில் தான் நம்ம பொருள் பொருந்தி பார்க்கணும். சத்ரு சம்ஹாரம் என்றால் எங்கேயோ இருக்கிற ஒரு சத்ரு பக்கத்து விட்டு மகேஷ் ஏற்று விட்டு சுரேஷை சம்ஹாரம் பண்ணுறது பேர் சத்ரு சம்ஹாரம் கிடையாது. சத்ரு சம்ஹாரம் என்றால் நம் மனதில் இருக்கக்கூடிய கர்வம், ஆணவம் போன்ற தீய குணங்களை சம்ஹாரம் செய்யும் அந்த நாள் தான், அந்த வருடம் தான் இந்த வருடம். இந்த வருடம் நீங்க வாயை தரக்கூடாது. நீங்க எது பேசினாலும் தப்பா போகும். 6, 7, 8 பார்க்கிறார் சனி பகவான். 8 அசையா சொத்துக்களை கை வைப்பார், அசையா சொத்துக்கள். அதே மாதிரி சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். யாருக்காவது இல்லற வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் உடம்பெல்லாம் சரிப்படுத்திடுவார். தம்பதிகளுக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்தை அதிகப்படுத்துவார். 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கின்ற முயற்சி, ஏதாவது ஒரு பணி, நீங்க உங்க மனைவி 2 பேருமா சேர்ந்து வீட்டில் உட்காந்து இந்த ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு டுவர்ட்ஸ் த க்ரோத் உங்களை கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் சனி பகவான் உங்களை கூட்டிகிட்டு வர தயார். ஆனால் நீங்கள் யாரை பற்றியுமே கவலைப்படாமல் குழப்பம் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கப்பிள் கோல் அப்படின்றது சக்ஸஸ் கொடுக்க போகுது. துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்றால் 18ஆம் படி கருப்பு, அதே மாதிரி முனீஸ்வரன், சுடலை மாடன் போன்ற திராவிட தெய்வங்கள் எல்லாம் வழிபடணும். அது மாதிரி ஆஞ்சநேயருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வெண்ணெய் சாத்த முடியுமோ வெண்ணெய் சாட்டணும். நான் சொன்ன மாதிரி அந்த ரத்த சந்தனத்தால மாலை போடணும். ஆஞ்சநேயரே வழிபடுதல் இவர்களுக்கு மிகவும் சிறப்பு. ஓகே சார், அடுத்ததான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு என்ன சார் சிரிக்கிறீங்க, சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பலம் பலவீனமாக என்னென்ன விஷயங்கள் அமைய போகுது சார்? வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன? என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேதான் வாழ்க்கை துவங்க போகுது. சனிப்பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மட்டுமல்ல, உங்களுக்கான வாழ்க்கை துவக்கம் என்று இதை கொள்ளலாம். The life is going to start from March 29. புதிய வாழ்க்கை உங்களுக்கு உருவாக போகிறது. 5ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கும் பொழுது அதி அற்புதங்களை எல்லாம் உங்களுக்கு செய்வார். 5ஆம் வீட்டிலே 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருவார்னா யோக ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப யோகங்களை எல்லாம் தருகிறார். என்னென்ன யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குழந்தை பிறப்பு, அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தையிலேயோ குழந்தை கொடுத்துருவார், ஆர்த்தரப்பிரனர்னு சொல்லக்கூடிய தற்சார்பு பொருளாக உங்களை ஒரு முதலாளி ஆக்கி அழகு பார்ப்பார். விருச்சிகராசிக்காரங்களாம் பெரிய முதலாளி ஆக போறீங்க. 5ஆம் வீடு என்பது சொத்து, நிறைய சொத்து சேர்த்த போறீங்க. இந்த மாதிரி நிறைய சொத்துக்கள்லாம் சேரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தருவார் இந்த சனி பகவான். 5ஆம் வீட்டு சனி 5ல் வந்துட்டாலே தட் இட் செல்ஃப் எ கிரேட் பிளெஸிங். யோகத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது மற்ற எல்லா விதமான யோகங்களும், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே கிடைச்சிரும். 5ல் இருக்கக்கூடியவர் 7 பார்க்கிறார். முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் காதல் வரப்போகிறது. ஒரே லவ்ஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா கணவரோட பிரிவு அல்லது ஒரு சுகமா உன் கோபங்கள் சுகமா அப்படியே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாரு. ஃபோன் பண்ணி அந்த நேரத்துக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க மேன், உட்காந்து எதுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, இவங்க அன்பே சுகமா அந்த அம்மா உடனே திரும்ப. ஸோ இப்படி மாற்றி மாற்றி இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி அது தெரியாமல் அப்ளை பண்ணிட்டேன், ஒரு ஈகோ, நானா போய் எப்படி சாரி கேட்கறது, அவளே வரட்டும்
அவங்களும் டெய்லியும் எழுதிட்டே இருப்பாங்க, ஆனா நினைச்சிட்டே இருப்பாங்க அவனே வரட்டும். இப்படியே 2 பேரும் மாத்தி நினைச்சு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பேசினா கூட அழுதுருவாங்க. ஆனா உண்மை என்னன்னா அதெல்லாம் சேர்த்து வைக்கிற நம்ம திருவுருள் டிவியாவது அவங்கள சேர்த்து வைக்கும் என்று இந்த பதிவு பார்த்துட்டு உடனே ஃபோன் எடுங்க. சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் உடனே ஒரு ஃபோன் அடிங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க, எல்லாம் சரி. உலகத்தின் உன்னத வார்த்தை இந்த லவ் என்பது. இந்த லவ் மட்டும் இல்லைன்னா உலகமே இயங்காது. அது உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்குள்ள ஒரு ரசாயனம் பரிமாற்றம் ஏற்பட போகிறது. அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார்? 7ஆம் பார்வையா உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இது வரைக்கும் நான் எது தொடங்கி உருப்பிட்டதே இல்லை, அது என்னமோ தெரியல, நான் என்ன பண்ணாலும் அது வந்து நடக்காமே போயிடுது, அதெல்லாம் சரி பண்ணுவார். அதே மாதிரி சனி பகவான் 2 பார்க்கிறார், ரன்னிங் மணியை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, எதையோ ஒன்று ரொட்டேஷனுக்கு பணத்தை ஓட்டுவார். ஏன்னா இவங்களுக்கு அஷ்டம குரு வரப்போகிறது, அதனால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து காம்பன்சேட் பண்ணுவார், பணத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அதனால விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாம் தொழில் முனைவர்கள் அல்ல, தொழில் அதிபர்களாக மாறப்போகிறார். ஆஹா, சூப்பர் சார். அவங்களுக்கு பலவீனம்னு ஏதாவது இக்கு வைக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது, நல்லா இருக்க போறாங்களே. ஓகே சார். அப்போ அவங்க பிடிச்சிக்க வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நல்லா இருக்கும் போது கிளம்புங்க. நல்லா இருக்கீங்க, அவங்களுக்கு எதுக்கு? ஓகே சார். இவங்க சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட 2 பரிகாரம் சொல்லி விடுறாங்க. அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு பரிகாரம்? இவ்வளவு நல்லா இப்ப இதான் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, நான் தான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுக்கு? நல்லா இருக்கீங்க. ஓகே சார். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு வந்துட்டு என்ன மாதிரியான பலவீனத்தை சனி பகவான் கொடுக்க போறாரு? இப்போ ஒரு டீம் லீடர் இருந்தாராம். அவர் வந்து என்ன பண்ணாரா, இந்த டீம் லீடர் கிளம்பும் போது உங்களுக்கு திடீர்னு இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டாங்க. திடீர்னு ப்ரமோஷன் கொடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் வந்து இவர் மேல இருக்க நம்பிக்கையினால நான் உனக்கு ஒண்ணுமே செய்யல, இனிமே நீ டீம் லீடர்னு அவர் பண்ணிட்டு அவர் வேற இதுக்கு போயிட்டார், வேற டிபார்ட்மெண்ட். அப்போ திடீர்னு கிடைச்ச போஸ்டிங் தான் இவருக்கு. மார்னிங் மீட்டிங் பிரசன்டேஷன் ஒண்ணுமே தெரியாது, எப்படி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. டீம் மெம்பரா இருந்தாரு, திடீர்னு டீம் லீடர் ஆயிட்டாரு. 26 ஸ்கோப்பு. இப்போ மார்னிங் மீட்டிங்ல நின்றுட்டு இருக்காங்க, அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாது. அப்பதான் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி இந்த டாடா ஸ்கை ரீசார்ஜ் பண்ணி விட்டுருங்க, ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுப்பாங்க. நான் மார்னிங் மீட்டிங்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே தெரியாது. இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது இமீடியட் ப்ரமோஷன் கொடுத்துருவார். ஆனா அந்த ப்ரமோஷனுக்கு நீங்கள் தகுதியானவரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ சாயந்தரானா இவங்க யாருக்கும் தெரியாம வெக்கத்தை விட்டுட்டு சாயந்தரானா யாருக்கும் தெரியாம ஒரு ஜூனியர் பையனா இருந்தாலும் கூப்பிட்டு இந்த கம்ப்யூட்டர் சொல்லி கொடுறா, எனக்கு எதுவும் தெரியலன்ட்டு உட்காந்து கத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. 4ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது ஒழுக்கத்தில் பிரச்சனைகளை உண்டாக்குவார். ஏதேனும் கிசுகிசுக்கள் வந்தால் ரிப்ளை பண்ணாதீங்க. ஏதேனும் யாரேனும் ஏதாவது சொன்னா அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்லை, ஏதாவது சொல்லிட்டு போறான்னு விட்டுட்டு போங்க. எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க என்ன ஆகுனா உங்களோட நிம்மதி கெடும். 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலே சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு வந்து சுகமே இருக்காது, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க 4ஆம் வீட்டில். அப்போ 4ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் வரும்பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள் மாயங்கள் எல்லாம் செய்வார். உயர்கல்வி உயர் பதவியில எல்லாம் நிறைய அனுகிரகத்தை கொடுப்பார். முக்கியமா இங்க இருந்து ஃபாரின் போய் படிக்கணும், அங்க போய் படிக்கணும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் யோகங்களை தருகிறார் இந்த சனி பகவான். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தான் நினைத்த கனவு என்பது நிறைவேறப் போகிறது, நிறைந்த புகழும் பெயரும் கிடைக்க போகிறது. ஓகே சார். இவங்க வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்றது ஏதாவது? சனி பகவான் ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயரை கும்பிடணும். எப்படி கும்பிடணும்னா, ஆஞ்சநேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இவர்களுக்கு வந்து 3ஆம் வீட்டுல ராகுவும் சேர்ந்து இருப்பதால் ஆஞ்சநேயருக்கு நிறைய உளுந்தினால் செய்யப்பட்ட தானியங்கள் எல்லாம் வந்து உளுந்தினால் செய்யப்பட்ட வடை அந்த மாதிரிலாம் நைவேத்தியம் பண்ணலாம். ஆஞ்சநேயருக்கு வந்து ஆஞ்சநேயர் எவ்வளவு கூட தியானம் பண்றாங்களோ, அஞ்சனானந்தனம் பூதம்நாத் ஜானகி, அது மாதிரி அவருடைய ஃபுல் பாடல் லிங்கம், அது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி, அதெல்லாம் நீங்க சொல்றது திவ்யமா. நாமக்கல் போயிடுங்க, ஆஞ்சநேயரை பாருங்க, வடமாலை சாத்துங்க, வழிபடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு புகழ்பெற்ற ஸ்தலங்கள்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் இவங்க தேடி தேடி போய் கும்பிட்டு வர இவங்களோட ஒர்க்கை இவங்க கத்துக்குவாங்க, ப்ரெஷரை மேனேஜ் பண்ண கத்துப்பாங்க. ஓகே சார். ஸோ அடுத்ததாக வந்துட்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது பல எதிர்பார்ப்புகளோட இருக்குன்னு சொல்லணும். அந்த எதிர்பார்ப்புகளை வந்து பலமாகவும் பலவீனமாகவும் சனிப்பெயர்ச்சியில சனி பகவான் என்னென்ன கொடுக்க போறாரு சார்? இப்போ வந்து சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டிலே இருக்கிறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா முயற்சி. அந்த முயற்சிங்கிற இடத்துல சனி பகவான் வருகிறார். ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, நான் கேட்டிருக்கிறேன். சில விதைகள் நாம் கைகளில் இருந்தனவாம், சில விதைகள் தவறி கீழே விழுந்தனவாம், சில விதைகளை கொண்டு செல்கையிலே பறவைகள் கொத்தி தின்று எச்சமிட்டு வீணாய் போயினவாம், சில விதைகள் தவறி கீழே விழுந்து முச்செடிகளில் மாட்டி நசுங்கி விட்டனவாம், சில விதைகள் மட்டும்தான் விளைநிலங்களில் விளைந்ததாம், அவையெல்லாம் விளைந்ததாம். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த விதைகளை எடுத்துட்டு போய் விதைக்கிற நேரம் இது வந்து அறுவடை நேரம். 3ஆம் இடத்திலே சனி பகவான் வரும்பொழுது முயற்சியின் உன்னதத்தை உங்களுக்கு உணர வைப்பார். அடுத்த வருஷம் கிடைக்க போறதுக்கு இந்த வருஷமே நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அப்பதான் நீங்க அடுத்த வருஷம் கோலை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். அப்ப 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு பிளெஸிங்ஸை கொடுத்துட்டே இருக்காரு. பிளெஸிங்ஸை கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கான அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த வருஷமே உங்கள் கால்களை பழக்குகிறார், ஓட பழக்குகிறார்.
நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார் இந்த சனி பகவான். 3ஆம் இடத்து சனிங்கிறது உங்களுக்கு புதிய ஒரு சகோதர பாவங்களிடையே இந்த சண்டைகள்லாம் சரி பண்றாரு. 3 4 5 பார்க்குறாரு. குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கொடுத்துருவார் சனி பகவான். நிறைய பேருக்கு சும்மாவே வந்து நாங்கள் குழந்தை கேட்கவே இல்லைனாலும் சரி அவர் குழந்தை கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பிளஸ் பண்றாரு. அதே சனி பகவான் வந்து உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய 9ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போற விஷயங்கள் அதெல்லாம் சரி பண்றார். பிளஸ் வந்து 9ஆம் இடம் பாக்கிய அதிர்ஷ்டம்ங்கிறதுனால எந்த துறையில செஞ்சாலும் ஒரு நஷ்டமாவே வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணுவார். ஸோ மகர ராசிக்காரருக்கு மகத்தான யோகங்கள் எல்லாம் உண்டாகும். ஆனா பணவரவு அப்படிங்கிறத வந்து சனி பயிற்சினாலும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. சனி உங்களுக்கான மாரல் சப்போர்ட். உங்களை கூட்டு போய் ஒரு பிராண்டிங் ஆக்டிவிட்டியா பண்ணிட்டே இருப்பார். இந்த பிராண்டெல்லாம் சேர்ந்து பணமா அடுத்த வருஷம் வரும். இப்போ வந்து நீங்க விதைக்கிற நேரம். ஓகே சார், அறுவடைக்கு காத்திருக்க சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே சார், இவங்க வழிபட வேண்டிய இல்ல கெட்டியா பிடிச்சிக்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்றது சனி பயிற்சிக்கு பிறகு இந்த தெய்வமாக இருக்கும் அப்படின்னு உண்டா சார்? இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா உங்களுக்கு இவர்கள் சனீஸ்வரனே டைரக்டா கும்பிடலாம். குச்சனூர் சென்று வழிபடலாம். அல்லது வந்து இவர்கள் இதுக்கு சென்று வழிபடலாம். அகத்தீஸ்வரர் கோயில் சென்று வழிபடலாம். அல்லது விஷ்ணு மாயா, இப்போ பாத்தீங்கன்னா பிரம்மச்சரிய தெய்வங்கள் இன்னும் எதெல்லாம் இப்ப நான் சொன்ன மாதிரி 18ஆம் படி கருப்பு மாதிரியான பிரம்மச்சாரிகள், ஆண்கள்ல பிரம்மச்சாரி தெய்வங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் படையல் வச்சு கும்பிடுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம். முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதனால பெரிய ப்ராஃபிட் எதுவும் உங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது. அடுத்ததா இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு பலம் பலவீனமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகுது? கும்பராசிக்காரர்களுக்கு சனி 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு வருகிறார். பணத்தை அப்படியே கொட்ட போறார் சனி பகவான். ஆனா பணத்தை கொட்டினாலுமே என்ன பண்ணுவாருன்னா அது எல்லாத்தையும் நீங்க சம்பாதிச்ச பணமா தான் இருக்கணுமே தவிர ஒண்ணு கூட அதிர்ஷ்டத்தால வந்த பணம் கிடையாது. அதே மாதிரி அந்த 2ஆம் வீட்டுல வரக்கூடிய சனி, 2ஆம் வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பத்துல ஏதாவது ஒரு சின்ன கிளாஷ் தான் எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் களைச்சு போட்டு ஒன்னாக்கிடுவார். எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார், சீர் பண்ணிடுவார். குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டைகள், அதாவது வந்து ஈகோ, நீ முன்னேறக்கூடாது நான் நினைக்கிறது, அவனை பத்தி அவன் சொல்றது, அவனை பத்தி அவன் சொல்றது, கொசிப்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவார். படிப்பு நல்லா படிக்க போறீங்க. ஃபோக்கஸ் அண்ட் லேர்னிங். நல்லா படிப்பீங்க, சூப்பரா இருக்க போறீங்க. சனி பகவான் வந்து உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி போட போறார். ஏன்னா 2ஆம் வீடு என்பது தனஸ்தானம், நிறைய பணத்தை அள்ளி தருவார். 2 இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஐ பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி. சாதாரண லெவல்ல இருந்தனா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை அடுத்த லெவல் கொண்டு போயிடுவார். அதே மாதிரி உங்களை 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அசையா சொத்துக்கள், மாங்கல்ய பலம் போன்றவற்றை பார்க்கிறார். அதே மாதிரி 11ஆம் இடத்தை பார்க்கிறதுனால நீங்க எது பண்ணாலும் வெற்றிங்கிற மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, உழைப்பில் வெற்றி, பணத்தை தரப்போகிறார். விரலெல்லாம் பணம், ஜோபியெல்லாம் பணம், பெட்டியெல்லாம் பணம், ஒரே பணம். ஓகே, இவங்க தான் நட்சத்திர ஜன்னல தான் வானம் எட்டி பார்க்க போகுது. ஓகே சார், ஸோ இவங்க வந்து வாழ்க்கையே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதனால வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு எதுவுமே. ஓகே சார், ஸோ அடுத்ததான் நிறைவான ராசியா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகான வாழ்க்கை அப்படின்றது என்ன மாதிரியான பலத்தையும் பலவீனத்தையும் கொடுக்க போகுது சார் சனி பகவான்? சனி பகவான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட உண்மையான பார்வை உங்களுக்கு தான். ஏன்னா மீனத்திலிருந்து 3ஐ பார்க்கிறார், 7ஐ பார்க்கிறார், 10ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. தொடர்ந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. இங்க போங்க, அங்க போங்க, இதை விட்டு அங்க போங்க, அதை விட்டு அதை பிடி, அந்த மாதிரி பிடிக்க வச்சுட்டே இருப்பாரு. கயிறு கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த கைத்தை பிடிச்சி நீங்க மேலே ஏறணும். அதே மாதிரி அந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா 7ஆம் இடமாகப்பட்ட இதை பார்க்கிறார், விவாகஸ்தானத்தை பார்க்கிறார், ஃபாரின் போற யோகத்தை பார்க்கிறார். ஆசைப்படுறவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை தான், இந்த டைவர்ஸுக்கு அதெல்லாம் ஓடி போயிடணும். அப்படியே 2 பேரும் வா செட்டில்மெண்ட் உட்காரு, 2 பேரும் பேசி இனிமேல் குடும்பம் நடத்த ஆரம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஒரே ஒரு காம்ப்ரமைஸ்ல சரி பண்ணிடுவார். சனி வந்து உங்க குடும்பத்தை சேர்த்த போறாரு. மீனராசிக்காரர்கள் 10 பார்க்கிறாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். மீனத்துக்கும் தனுசுக்கும் பொன்னான காலம், மிதுனத்துக்கும். காரணம்னா 10 பார்க்கிறார். 10 பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பெரும்புகழை தருகிறார். ஒரு பெரிய ஒரு ரீச், நான் இந்த லெவல்ல இருந்தேன், இப்போ நான் இவ்வளவு பெரிய லெவலுக்கு போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் சனி பகவான். சனி கொடுத்தால் வந்து எப்படி சாதாரண உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இப்போ உலகத்துக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை ஆக்கி விட்டுருவார். ஸோ சனி வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தலைகீழ மாற்றக்கூடிய ஒரு கடவுளாக மாறும். ஓகே சார், இப்போ வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகான வாழ்க்கை அப்படின்றது எந்த அளவுக்கு பலமாக இருக்க போது, எந்த அளவுக்கு பலவீனமா இருக்க போது, அவங்க பிடிச்சிக்க வேண்டிய தெய்வ வழிபாடுகள், அவங்க வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னீங்க சார். கண்டிப்பா வந்து இது ஒண்ணுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.